ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம தமிழ் சேனலில் பார்க்க போகிற விஷயம், திருச்சியில் இருக்கக்கூடிய நித்யா ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹோல்சேல் B2B கம்பெனி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 10 ஆஃபர்ஸை வழங்கிட்டு இருக்காங்க. அதில் 25 பொருட்கள் அடங்கிய ஹோம் கிட் பேக்கை 1050 ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி வைக்கிறாங்க. இவங்க கடந்த 18 வருஷமாக இந்த தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது B2B ஹோல்சேல் சப்ளையராக இவங்க இருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட பருப்பு வகைகள், நாட்டு சர்க்கரை, புளி, ஒயிட் சுகர், மைதா, ரா ஸ்பைசஸ் மற்றும் ஸ்பைசஸுடைய பவுடர், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராடக்ட் இவங்க பல்காக சப்ளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டன் கணக்கில் தேவைப்பட்டாலும் இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பை பார்க்குறது மாதிரி இது வரைக்கும் நம்ம தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க மற்றும் பக்கத்தில் இருக்கும் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் செஞ்சு ஆல் என்கிற ஆப்ஷனை கிளிக் செஞ்சவங்க. வாங்க இந்த டாப்பிக்குள்ளே போகலாம். இவங்க மெயினாக 18 வருஷமாக இவங்களுடைய பிளான்ட்டில் ஓன் மேனுஃபேக்சரிங் செஞ்சு இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிராண்ட் நேம் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திரா பிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருச்சியில் இவங்களுடைய கம்பெனி இருக்குது. நட்சத்திரா purchase.com அப்படி சொல்லி இவங்களுடைய வெப்சைட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ இவங்களுடைய ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சிட்ருக்காங்க. இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா மைதாலேருந்து சுகர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்காங்க. சுகர் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 30 டன் எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் ஹோம் டெலிவரி, அதாவது உங்களுடைய கடை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கே இவங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி வச்சுருவாங்க. இவங்களுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி, அதாவது இவங்களோட கன்சிஸ்டன்சியாக பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் நிலவரம் எல்லாமே இவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் மற்றும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, இந்த வருஷத்தில் எப்போ எல்லாம் அதாவது பர்ச்சேஸ் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கம்மி விலைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை சொல்லி கொடுத்து ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் ஹையாக இருக்கிற மாதிரி இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி B2C மற்றும் செமி ஹோல்சேலர்களுக்கு நிறைய சர்வீஸ்களை இவங்க வழங்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவங்க ஹோல்சேலாக என்ன பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க மற்றும் எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். விலை மாற்றத்திற்கு உட்பட்டது. இது உருட்டு உளுந்து. இதில் ஒரு உலக்கு உளுந்தில் 16 கப்பு மாவு வரைக்கும் நம்ம தயாரிக்கலாம். இது 116 ருபீஸ் வரும் ஒரு கிலோ. தொழிற்பருப்பு 100 ருபீஸ் வரும். தோரம்பருப்பு 221 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. பாசிப்பருப்பு 79 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இதிலே டேஸ்டி தோரம்பருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 94 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. தோரம்பருப்பு 114 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த தோரம்பருப்பு 115 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 69 ரூபாய்க்கு கடலைப்பருப்பு கொடுக்குறாங்க. இது பாலிஷ்டு. அன்பாலிஷ்டு கடலைப்பருப்பு 71 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. மிளகு 10 நம்பருடைய சைஸ் 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நாட்டு சர்க்கரை தூள் 55 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 30 கிலோ கொண்ட பொட்டுக்கடலை மூட்டை 2410 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது 4 நம்பருடைய பொட்டுக்கடலை 86 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வெள்ளை கொண்டக்கடலை 64 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 64 ரூபாய்க்கு கருப்பு கொண்டக்கடலை கிடைக்கும். இது 98 ரூபாய்க்கு கிடைக்கும். இது 60 ரூபாய். வெள்ளை கொண்டக்கடலை 33 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். இது பட்டாணி பருப்பு. ஸோ இதுவும் 44 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். இது 10 கிலோ கொண்ட புளி பேக்கெட். இது 1200 ரூபாய்க்கு கிடைக்கிது. 1 கிலோ 120 ரூபாய்க்கு கிடைக்கிது. இது குண்டு மிளகாய் 260 ரூபாய்க்கு கிடைக்கிது. மீல் மேக்கர் 86 ரூபாய். இதிலே சின்னது 90 ரூபாய்க்கு கிடைக்கிது. முழு மல்லி 128 ரூபாய். நாட்டு மிளகாய் 225 ரூபாய்க்கு கிடைக்கிது. கடுகு 74 ரூபா. வெந்தயம் 74 ரூபா. தட்டாம்பயிறு 80 ரூபா. கொள்ளு 54 ரூபா. மனசூர் பொன்னி ரைஸ் 1260 ரூபாய்க்கு கிடைக்கிது. ஒரு மூட்டை 1090 ரூபாய்க்கு இட்லி அரிசி கிடைக்கிது. அக்ஷயா பொன்னி ரைஸ் 1470 ரூபாய்க்கு கிடைக்கிது. சீரக சம்பா அரிசி 135 ரூபாய்க்கு கிடைக்கிது. சரி, ஓகே, இவங்ககிட்ட நம்ம ஹோல்சேலாக வாங்கி நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
எடுத்தவொடனே அதாவது பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா FSSAI சர்டிஃபிகேட். ஸோ இது இருந்தாலே வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 லட்சத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா GST வந்து எடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மினிமம் ஆர்டர் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 30 கிலோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணாலே போதும் அப்படி சொல்கிறாங்க. நம்ம வாங்கும்போது என்னென்ன ரேட்டுக்கு எல்லாம் வருது அப்படி சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் இவங்களே வந்து சொல்லிடுவாங்க. இவங்க மார்க்கெட்டிங் பற்றி முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த ஏரியாவில் இருந்தாலும் நம்ம எங்கே இருக்கோம் அப்படி சொல்லி நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ நம்மளை சுற்றி என்னென்ன கடைகள் எல்லாமே இருக்குது மற்றும் அந்த ஏரியாவில் வந்து என்ன டிமாண்ட் இருக்குது அப்படி சொல்லி வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு நம்மளுடைய ஏரியாவில் இந்த கடைகள் இருக்குது அப்படி சொல்லி அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படி சொல்லி வந்து ஒரு சர்வே வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்ககிட்ட வந்து பொருளை வாங்கி கைமாற்றி விட்டு பிஸ்னஸ் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து மிச்சமாகாது, சேல் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கம்பெனி கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் ஸ்க்ரீன்லேயுமே கொடுக்குறேன், வேண்டியவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.